ஹே ஏலியன்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடா அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் 1977 ஒஹாயோவில் உள்ள த பிக் ஏர் ரேடியோ டெலிஸ்கோப்பை வச்சு சஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷனில் இருக்க ஸ்டார்ஸை ஒரு ஆஸ்ட்ரோனமர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் அங்கே இருக்க ஸ்டார்ஸ்ல இருந்து சடனாக ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங்கான ரேடியோ சிக்னல் வந்திருக்கிறத லேட்டர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுவும் அந்த சிக்னலோட டியூரேஷன் 72 செகண்ட்ஸ்க்கு இருந்திருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஏலியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரேடியோ சிக்னல் வந்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ எக்ஸாக்டாக அதே மாதிரி இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு அந்த சிக்னலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த ஆஸ்ட்ரோனமர் அந்த டேட்டாவை சர்க்கிள் பண்ணி அதை வாவ்னு எழுதி வைக்கிறாரு. அன்னிலிருந்து இன்னி வரை அந்த சிக்னலை த வாவ் சிக்னல்னு சொன்னதா எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த சிக்னல் எப்படி உருவாகி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. 2017 2 காமெட்ஸ் இந்த சிக்னலுக்கு ரீசனா இருக்கும்னு சில ஆஸ்ட்ரோனமர் சொன்னாங்க. பட் காமெட்ஸ் கிட்ட இருந்து வந்த சிக்னல் ஒரிஜினல் வாவ் சிக்னலோட ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. ஸோ இந்த ஹைபோதசிஸை மற்ற ஆஸ்ட்ரோனமர்ஸால ஏத்துக்க முடியல. லேட்டர் ஸ்பேஸ்ல இருக்க நியூட்ரல் ஹைட்ரஜன் கிளவுட்ஸ்னால வாவ் சிக்னல் மாதிரியான சிக்னல்ஸ் உருவாகலாம்னு 2024 கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஸ்டில் வாவ் சிக்னலோட ஆரிஜின் 100%